திருப்பொறியியல் ஆய்வாளர் அவர்களே, ICJ பற்றி நீங்கள் 16 வருடங்களுக்குப் பிறகு இப்பொழுது கதைப்பது ஏன்? இதை 2009ஆம் ஆண்டு எங்கள் விடுதலைப் போர் மானிக்கப்பட்டதன் பின்னர் ஏன் இதைப் பற்றி கதைக்கவில்லை? இது பற்றி அறிவு உங்களுக்கு இருக்கவில்லையா? சரி, இதைப் பற்றி பிரித்தானியாவில் இயங்கும் அமைப்பு இலங்கையில் நடந்தது இனப்படுகொலையே என்பதை நிரூபிக்க தங்களால் இயலுமான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றது. அந்த அமைப்பு ஏற்கனவே பல தளங்களில் இதைப் பற்றி தெரிவித்துள்ளது. அது பல நகர்வுகளையும் செய்து கொண்டிருக்கின்றது. அந்த அமைப்பு கதைத்த பின்புதான் நீங்கள் இதைப் பற்றி இப்போது கதைக்கிறீர்கள். இதில் நீங்கள் தெருத்தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கிறீர்களா அல்லது வழித்தேங்காயை எடுத்து தெருப்பிள்ளையாருக்கு உடைக்கிறீர்களா என்று எங்களுக்கு விளங்கவில்லை. அல்லது யாரோ பெற்ற பிள்ளைக்கு உங்கள் பெயரை அப்பாவாக போட நினைக்கிறீர்களா? ஆயாயாயும் நீ பற்றி வாய்க்கிழிய கதைக்கிறீர்கள். அதைப் பற்றி முதலில் கதைத்தது எந்த அமைப்பு என்று தெரியுமா? அது சம்பந்தமாக தற்போதும் நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றது என்பதாவது தெரியுமா? சரி, அதையும் விடுவோம். இந்த ICJ பற்றி நீங்கள் இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்திருந்தீர்கள்? எந்த நாடுகளை இதுவரை சந்தித்தீர்கள்? பட்டியலிட முடியுமா? மொத்தத்தில் தமிழ் சினிமாவில் வடிவேல் 2 பொக்கெட்டுகளையும் விரித்து காட்டி தன்னிடம் எதுவும் இல்லை என்பது போல் உங்கள் தோற்றம் என் கண்முன் தெரிகிறது. மீண்டும் சொல்கிறோம், முட்டுச் சந்துக்குள் இருந்து கொண்டு எதுவுமே செய்யாமல் மற்றவர்களை விமர்சனம் செய்யும் வேலையை விட்டு விடுங்கள். மற்ற அமைப்புகளை கலைத்துவிட்டு வீடு செல்லுமாறு சொல்லுகிறீர்கள். அப்படிச் சொல்வதற்கு நீங்கள் யார்? உங்களால் ஒரு அமைப்பை கட்டி எழுப்ப முடியுமா? நிச்சயமாக முடியாது. எங்கள் ஆயுதப் போர் மானித்து 16 ஆண்டுகள் கடந்த பின்பும் மற்றவர்களை குறை கூறி பிழைக்கும் நீங்கள் முள்ளம் தண்டுள்ள ஆண்மகனா என்பது எங்களுக்கு இன்னும் சந்தேகமாகவே உள்ளது. அதைவிட உங்கள் ஒவ்வொரு கருத்தும் புலம்பெயர் அமைப்புகளையும் இளையோரையும் மலினப்படுத்தி அவர்களை தமிழ் தேசிய பரப்பில் இருந்து அகற்றுவதற்கான நடவடிக்கையாகவே பார்க்கின்றோம். இதை கூர்ந்து பார்த்தால் நீங்கள் சிறிலங்கா அரசின் நிகழ்ச்சி நிரலுக்கு துணை போபவர் போல் தெரிகின்றது. அது எல்லாவற்றையும் விடுவோம். உங்களிடம் கேட்கும் ஒரே ஒரு கேள்வி, புலம்பெயர் தேசத்தில் சேகரிக்கப்பட்ட நிதிகள் சம்பந்தமாக இதுவரை நீங்கள் ஒரு பதிவுமிடாதது ஏன்? பல பொறியியல் ஆய்வுகளை செய்து, மன்னிக்கவும், போரியல் ஆய்வுகளை செய்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனிற்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு ஆலோசனைகளை வழங்கும் உங்களால் தமிழர் தேசம் சார்பாக புலம்பெயர் தேசத்தில் சேகரிக்கப்பட்ட நிதிக்கு என்ன நடந்தது என்பது பற்றி ஏன் இதுவரை எதுவித ஆய்வும் சமர்ப்பிக்க முடியவில்லை? அதை சமர்ப்பிக்க உங்களால் முடியவில்லையா அல்லது அவர்களுடன் உங்களுக்கு சம்பந்தம் உள்ளதா? ஆம், ஏனென்றால் நீங்கள் வாழ்வது அவர்களின் நிழலில். மொத்தத்தில் மற்ற அமைப்புகள் செய்யும் வேலை திட்டங்களை உங்கள் ஆய்வு போல் மற்றவர்களுக்கு ஊடகங்களில் வந்து சொல்வதை விட வேறு கௌரவமான தொழில்களை செய்து பிழைத்துக் கொள்ளலாம். அதைவிட கேவலம் கடந்த 16 வருடங்களில் எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான வேலைகளிலும் ஈடுபடாது மற்ற அமைப்புகள் செய்யும் வேலைகளை நீங்கள் ஏன் விமர்சனம் செய்கிறீர்கள்? உங்களால் செய்து காட்ட முடியுமா என்று கேள்வி கேட்டபோது, விமர்சனம் செய்வது மாத்திரம்தான் எங்கள் தொழில் என்று சொல்வது, நீங்கள் எப்பேற்பட்ட கையாலாகாதவர் என்பதை தெளிவாக சொல்கிறது. இறுதியாக ஒரு கேள்வி, மற்றவர்களை நீதிமான் போல் விமர்சனம் செய்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் தந்தது யார்? Who the hell are you?